கைஸ் நீங்கள் ஒரு 700 ருபீஸில் ஒரு நல்ல ஒரு இயர்பட்ஸ் நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விங்ஸ் ஃபேண்டம் 315 அப்படிங்கிற இந்த ஒரு இயர்பட்ஸுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த விங்ஸ் ஃபேண்டம் 315 அப்படின்ற இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து சமீபத்தில் லான்ச் பண்ண ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ இது வந்து ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போது 700 ருபீஸில் சேல் போயிட்டுருக்கு. இப்போ பிக் பில்லியன் டேஸ் விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த 700க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். அண்டு ஃபஸ்ட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து விங்ஸ் ஃபேண்டம் 315 கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய லோகோ இருக்குது அண்ட் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. சுப்மன் கில்லுடைய பிக்சர் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பிளாக், ஒயிட், ஆலிவ் அண்ட் ப்ரௌன் அப்படின்ற 4 கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நான் வந்து ஒயிட் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 2000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 700 ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன். கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோல் அண்ட் IPX5க்கான ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப்-சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. அண்ட் ENC மைக்ரோஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக்கலி கிரிப் டிசைன் அப்படின்ற மாதிரியும் இங்கே போட்டிருக்காங்க. அண்டு சைஸில் வேறு எதுவுமே கொடுக்கல. அண்ட் இப்போ நம்ம சைட்லேருந்து தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண வாட்டி உள்ள நம்மளுக்கு பட்ஸுக்கான அந்த கேஸோடு கொடுத்துருக்காங்க. அண்டு அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து நமக்கு டைப்-சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே வந்து இன்னொரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 3 மந்த்ஸுக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி கார்டு, இன்னொரு கார்டு வந்து 1 இயருக்கான ரெகுலர் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மூணாவதாக இன்னொரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. விங்ஸ் ஃபேண்டம்க்கான அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பாக்ஸில் ஓரம் வச்சுட்டு நம்ம இப்போ இயர்பட்ஸுக்கு வரலாம். இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்லேருந்து பிரித்த வாட்டி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி, ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து W அப்படின்ற அந்த விங்ஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ஓப்பன் பண்ணுறதுக்கான லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் LED. பேட்டரி வந்து சார்ஜிங் ஆகிறதுக்கும் ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் LED மாதிரி கொடுத்துருவாங்க. டைப்-சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் உள்ள பட்ஸை பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியே எடுத்த உடனே அதோடைய ஃபினிஷிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் அப்படின்னு அந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சின்ன டாட் இருக்குது. இது வந்து நோட்டிஃபிகேஷன் LED. அகைன் வந்து இது கனெக்டிங் ஆகிறதோ இல்லை வந்து சார்ஜிங் ஸ்டேட்டஸ்க்காக வந்து இது வந்து லைட்ஸ் இருக்கும். ப்ளூ லைட் அண்ட் ஒயிட் லைட்லாம் இதில் வரும். அண்ட் கீழே சின்னதாக ஒரு வாட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து மைக்கு. ஸோ ENC மைக், என்வாயர்மெண்ட் நாய்ஸ் கேன்சலுக்கான மைக் கொடுத்துருக்காங்க. வந்து 13 மில்லிமீட்டருக்கான பேஸ் பூட் டிரைவர்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் நாம் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த லிட்டை ஓப்பன் பண்ண உடனே பேரிங் ஆகிறது, கனெக்டிங் ஆகிறது அந்த மாதிரியான எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுக்கல. நீங்கள் இந்த இயர்பட்ஸை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்களே தவிர இதில் வந்து இந்த லிட்டுக்கும் அந்த மொபைலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத மாதிரி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 இயர்பட்ஸையும் நம்ம எடுத்து கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த பேர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டிங் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது. பேர் பண்ண வாட்டி உடனே பேர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேர் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பேர் பண்ண சொல்ல ஒரு 5 to 10 செகண்ட் வந்து டிலே இருக்குது. ஸோ உடனே ஃபாஸ்ட்டாக பேர் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு இஷ்யூ. அண்டு கனெக்ட் ஆட உடனே இதில் இந்த இயர்பட்ஸில் இவ்வளோ சார்ஜ், இதில் இவ்வளோ சார்ஜ் அண்ட் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எந்த விதமான டீட்டெயிலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வந்து காட்ட மாட்டேங்குது. விங்ஸ் ஆப் கனெக்டிவிட்டிலாம் எதுவுமே கொடுக்கல. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டீட்டெயிலான இந்த கனெக்டிவிட்டி ஸ்டேட்டஸு அண்ட் அந்த டச் கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களால் மாற்றிக்க முடியாது. அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வர சொல்ல ரைட் சைடில் ஒரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்டு டிக்ரீஸ் ஆகும், 1 பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். அண்டு ஒரு சாங் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த டைமில் வந்து ரைட் சைடில் 2 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆர் ப்ளே ஆகும். லெஃப்ட் சைடும் அதே மாதிரி தான், ஆஸ் யூஷுவல் சேம் தான். அண்டு ஒரு பாட்டு கேட்டுட்ருக்க சொல்ல ரைட் சைடில் 3 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங் வந்து ப்ளே ஆகும். லெஃப்ட் சைடில் அதுக்கு ஆப்போசிட் ப்ரீவியஸ் சாங் வந்து ப்ளே ஆகும். அண்டு ரைட் சைடில் இருக்கிற இயர்பட்ஸை நீங்கள் 2 செகண்டுக்கு ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேம் மோட் எனேபிள் ஆகும். கேம் மோடில் உங்களுக்கு 40 மில்லி செகண்ட்க்கான லோ லேட்டன்சிக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே வரும். ஸோ அதனால் இங்கே கேம்ஸ்லாம் ஆட சொல்ல அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக அகைன் அதே நீங்கள் 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் அந்த கேம் மோடு.
அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏர்பட்ஸை நீங்கள் வந்து 2 செகண்டுக்கு ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து அட் அ டைமில் 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ரீசெட் ஆகிற ஆப்ஷன். ஸோ ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜிங் கேஸில் போட்டு அகைன் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் பேரிங் மோடில் வந்து ஸ்டார்ட் ஆகும். டச் கண்ட்ரோல்ஸும் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எந்த விதமான டிலேவும் இல்லை, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குது. ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ண சொல்ல ஒரு 9 டைம்ஸ் கிட்ட நல்லா கரெக்டாகவே வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ நான் கொஞ்சம் நேரமாக சாங்ஸ் கேட்டேன். ஸோ நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட் வந்து இதில் கொடுக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ஒரு ரொம்ப ப்ரையாரிட்டியாக யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் இந்த கம்பெனி வந்து விங்ஸ் வந்து ஃபேண்டம் 315ல் நல்லாவே ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 75% ஆஃப் த ஆடியோவில் நீங்கள் வச்சு கேட்க சொல்ல பேஸ் குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் 80-85 மேலே போனீங்கன்னா கொஞ்சம் இறைய ஆரம்பிக்குது. 100ல் சவுண்டு வந்து வேறு லெவலில் செம்ம லவுடாக இருக்குது. பட் இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் வந்து இறைய ஆரம்பிச்சிடுது. பட்டு வாய்ஸும் கொஞ்சம் வந்து அப்படி இறைய ஆரம்பிக்குது. இந்த ரேஞ்சில் அப்படி தான் ஆகும் மோஸ்ட்லி. அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. அண்டு அதுவும் வந்து ஹை சவுண்டில் வந்து கேட்குறது நாட் அட்வைசபிள், உங்கள் இயருக்கும் வந்து டேமேஜ் ஆகும். 75% வரைக்கும் நீங்கள் வச்சு கேட்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் கவனித்த ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாங் கேட்க சொல்ல அதில் வர வோக்கல்ஸ்லாம் நல்லாவே கேட்குது. பட் அந்த அந்த பொறுமையாக சாங் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஸ்டார்ட் ஆகிறப்போ எதுவுமே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் சவுண்டு இன்க்ரீஸ் ஆக தான் சாங்கே வந்து என்ன அப்படின்றதுக்கு தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் அதாவது பொறுமையாக எதனா சவுண்டு மைல்டாக எதனா ஒரு சவுண்ட் கேட்குறீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து அந்தளவு உங்களுக்கு கை கொடுக்காது. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி டச் கண்ட்ரோல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டேப் பண்ண சொல்ல எந்த ஏர்பட்ஸில் வந்தாலும் 2 டேப் பண்ணிங்கன்னா அட்டன் ஆகும், 2 டேப் பண்ணிங்கன்னா கட் ஆகும். 2 செகண்ட் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வர காலை வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நான் கால் பேசின வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் கால் அந்த வாய்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுக்கறது ஒன்று கொடுக்காதது ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு பேர் தான். ஏஐ மூலமாக சுற்றி இருக்கிற நாய்ஸ் வந்து அதுவே குறைச்சிக்கிற மாதிரி அது சொல்லும். பட் அந்தளவுலாம் ஒன்றும் அது ஒர்க் ஆகாது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அளவுக்கு ஏஎன்சி மாதிரி இஎன்சி வராது. ஏஎன்சிலாம் இந்த ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2000 ரேஞ்சிலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஏஎன்சி கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ரேஞ்சுக்குலாம் ஏஎன்சி எதிர்பார்க்கவே கூடாது. அண்டு இந்த கால் குவாலிட்டி வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. 5க்கு நான் ஒரு 3.5லேருந்து 4 ஸ்டார் வரைக்கும் கொடுப்பேன். வாய்ஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயர்பட்ஸும் 10 ஹவர்ஸுக்கான ப்ளேபேக் டைம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து தாராளமாக வருது. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா மறுபடியும் சார்ஜிங் கேஸில் போட்டு ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல் சார்ஜ் ஆகிடும், மறுபடியும் நீங்கள் அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது ஒரு சில ஹெட்ஃபோன் இது இந்த கேஸ் மூலமாக நீங்கள் சார்ஜ் போட சொல்ல 40 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் வந்து கேட்டுக்க முடியும். இதில் 10 ஹவர்ஸ் ப்ளஸ் இதில் வந்து ஒரு 30 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ 3 டைம்ஸ் வரைக்கும் அதை நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நம்ம ஜூஸ் வந்து எடுக்கலாம். அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் காதில் மாட்ட சொல்ல நான் ஒரு நல்ல ஒரு லுக்கில் தான் இருக்குது. பட் இதில் நான் லைக் பண்ணாத ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விங்ஸ் அப்படின்னு இவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த விங்ஸ் அப்படின்ற பிராண்டிங்கு பதிலாக அந்த லோகோ மட்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். அது கொஞ்சம் அவங்க பிராண்டிங் கொடுத்தது வந்து சட்டிலாக தான் இருக்குது. பட்டு இது வந்து கொஞ்சம் லுக்கை எனக்கு பாதிக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து விங்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம் லோகோ மட்டும் சின்னதாக கொடுத்துருந்தா கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ப்ளைனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்கள் தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தலையில் வந்து நீங்கள் என்ன விதமான ஷேக்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக வந்து கழண்டி விழாது. ஸோ நீங்கள் ஜாகிங் இல்லைனா ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட்லாம் நிறைய பண்ணுறீங்கன்னா அப்போது இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு கை கொடுக்கும். IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்வெட்டு அண்ட் லைட்டாக தூர போட்டால் கூட எந்த விதமான இஷ்யூஸும் உங்களுக்கு கொடுக்காது மேக்ஸிமம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ தான் ஒரு இயர்பட்ஸ் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கம்மி ரேஞ்சிலேயே ஒரு நல்ல இயர்பட்ஸாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விங்ஸ் ஃபேண்டம் 315 அப்படின்ற இயர்பட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் யாருக்குன்னா கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு கிஃப்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரீமியமான கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும். பட் சீப்பான குவாலிட்டியாக இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 700 rupees ரேஞ்ச் தான். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் யாருக்குன்னா கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. அண்டு மூணாவதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் லவர்ஸ்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா
அவங்களுக்குலாம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 40 ms லோ லேட்டன்சியான கேம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் கேம்ஸ் ஆட சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு கன் சவுண்ட்ஸ்லாம் ஈஸியாகவே கேட்கும். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக கேட்கறதுனால அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதாங்க இந்த ஃபேண்டம் 315 உடைய ஒரு ஸ்மால் அன்பாக்சிங் அண்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே சேலில் இப்போது இது 699க்கு இது சேல் பண்ணிட்டுருக்காங்க. 700 rupees சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஒருவேளை இதை வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 1000 rupeesக்கு ஹைக் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினெட்லி சொல்லுவேன் இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஒர்த்தே இல்லாத ப்ராடக்டாக மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நெகட்டிவ்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 2 ஆப்ஷன்ஸ். கூகுள் ஃபாஸ்ட் பேர் இதில் கிடையாது, ஆனால் அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் கிடையாது. இந்த 2 ஆப்ஷன் இல்லாததுனால உங்களுக்கு 1000 rupees இந்த ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்தே கிடையாது. 700 rupeesக்கு இது தாராளமாக சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் தாராளமாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். குவாலிட்டி பேஸ் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இதோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரியான கம்மி ரேஞ்சு பட்ஜெட்டில் ஹெட்ஃபோன்ஸ் யாரா தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பால் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், கிளப் ஹவுஸ் எல்லாத்தோடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களிடம் வந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.